நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பர் அ ரொம்ப கோவக்காரர். பொசுக்கு 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 பொசுக்குன்னு கோவம். ஆனா இன்னொரு நண்பருக்கு கோவம் வராது. ஆனா அந்த அந்த நண்பர் இவன் இப்படி கோவப்படுறதுனால சுற்றில உள்ள நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு புண்ணாகுது. அதை எப்படியாவது இவனுக்கு உணர்த்தணும்னு அவரு ஐடியா பண்ணார். ஒரு நாள் என்ன பண்ணார், போனார். போய் ஒரு பை நிறைய ஆணி எடுத்துகிட்டு நண்பன் கொடுத்தார். நண்பா, உனக்கு எப்போலாம் கோவம் வருதோ அப்போல்லாம் இந்த ஆணி எடுத்து செவுத்துல அடின்ட்டு இருக்கு. சரின்னு உடனே அந்த நண்பனும் அந்த ஆணி பையை வாங்கி அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் செவுத்துல அடிச்சிட்டான். இப்படியே அடிச்சுட்டே இருக்கும். முதல் நாள் கோவம் வந்தால் 50 அணி அடிச்சிட்டான். அடுத்த நாள் கோவம் 40 அணி. அதுக்கு அடுத்த நாள் 30 அணி. அதுக்கு அடுத்த நாள் 20 அணி. அதுக்கு அடுத்த நாள் 10 அணி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் சுத்தமாக ஆணி அடிக்கலை. அப்புறம் உற்ற நண்பன் வந்தான் பக்கத்தில். பார்த்து, என்ன நண்பா, கோவம் வந்தபோதெல்லாம் ஆணி அடிச்சியா, என்னாச்சு? ஆமாம், ஆணி அடித்தேன். சரி, இப்போ உனக்கு அந்த ஆணியெல்லாம் பிடுங்கு அப்படின்ட்டு. உடனே அவனும் அந்த ஆணியெல்லாம் ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டான். பிடுங்கி முடித்தான். பார்த்தியா நண்பா, நீ ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செவுரு எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நீ ஆணி அடித்தோம்னா அந்த செவுத்துல ஒரே வடுவாக பஞ்சு. இதே மாதிரி தான் நீ கோவப்பட்டு பேசுகிற வார்த்தை அடுத்தவங்க மனசில் தச்சு வடுவாக ஆக்கிடுது. அதனால் எப்பயுமே வார்த்தையை கொஞ்சம் பார்த்து அளந்து தான் பேசணும். எடுத்ததுமே பொறிஞ்சு தள்ளிடக்கூடாது அப்படின்ட்டு அவன் நண்பனுக்கு அறிவுரை சொன்னான். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நண்பர்கள் நம்மளுக்கு உயரத்துக்கு போகிறதுக்கு இருப்பாங்க, நட்பாக இருப்பாங்க, நம்மளுக்கு நல்வழி காட்டுவாங்க. அதுதான் நட்பின் அடிப்படை. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பவுமே தீயினால் சுட்ட புண்ணாரும், ஆனால் நாவினால் சுட்ட வடு. நாவினால் ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டோம்னா அந்த புண்ணு உள்ள ஆறவே ஆறாது. அதுதான் இந்த கதையோட அர்த்தம். எப்பயுமே நல்ல நண்பர்கள் இருக்கிறவங்க எப்பயுமே வாழ்க்கையில் உயருவாங்க. அடுத்து இன்னொரு கதை. கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாருன்னா, ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் நண்பர் வந்தார். நண்பர் என்னங்க நீங்கள் கிரேக்க தத்துவஞானி, நீங்கள் என்ன இவ்வளோண்டு வீடு கட்டுறீங்கன்னு கேட்பார். உடனே அரிஸ்டாட்டில் சொல்லுவார், எனக்கு இந்த வீடை நிரப்புற அளவுக்கு நண்பர்கள் கிடைச்சாலே போதும் அப்படின்ன உடனே, நல்ல நண்பர்கள் கிடைச்சாலே போதும்னு உடனே அந்த எழுத்த கேள்வி கேட்டார். அமைதியார். நன்றி, வணக்கம்.